Hi friends, today we can discuss about amines. Last classல பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆர்கானிக் நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸில் நைட்ரோ காம்பவுண்ட்ஸை பற்றி ஸ்டடி பண்ணோம். அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு amines அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் இஸ் த ஜென்ரல் ஃபார்முலா ஃபார் amines அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா RNH2. அப்போ NH2 group is directly attached to the alkyl or aryl group. அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு அமீன்ஸை எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா aliphatic amines and aromatic amines, and or it may be alkyl means aliphatic amine, or it may be aryl means that is called as a aromatic amines. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த அலிஃபாட்டிக் அமீன்லே ஆகட்டும் அரோமேட்டிக் அமீன் ரெண்டுலேயுமே உங்களுக்கு அமீன்ஸை ப்ரைமரி செகண்டரி டெர்ஷரி ஓரினிய ஈரினிய மூவினிய அமீன்கள் அப்படின்னு வகைப்படுத்தியிருக்காங்க. அதுலேயும் சிம்பிள் அண்ட் மிக்சடு அப்படின்னு வேற சொல்கிறாங்க. செகண்டரி டெர்ஷரி அப்படிங்கிறதுல சிம்பிள் ஈத்தர் மிக்சடு ஈத்தர் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் ஈத்தர் காம்பவுண்டில். அதே தான் சேம் லைக் தட் அமீன்லேயும் சிம்பிள் ஈத்தர் மிக்சடு ஈத்தர். அப்போ வாட் இஸ் மீன் பை சிம்பிள்? Same group attached to the amine group means simple. Different alkyl group attached to the amine group அப்படின்னா அதுக்கு பேர் மிக்ஸ்டு ஈத்தர் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரைமரி அமீன் அப்படின்னா CH3 CH2 NH2 NH2 குரூப் ஃபுல்லாக வரணும். NH2 அட்டாச் ஆகிருக்கக்கூடிய கார்பன் CH2வாக இருக்கலாம். இது வரைக்கும் நம்ம அப்படி தான் பார்த்துருப்போம். ஃபங்க்ஷனல் குரூப்பில் எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. பட் இந்த அமீன் காம்பவுண்டில் மட்டும் ஃபங்க்ஷனல் குரூப்பில் அட்டாச் ஆகிருக்கக்கூடிய ஹைட்ரஜனில் சேஞ்சஸ் இருக்கிறத பொறுத்து நம்ம ப்ரைமரி செகண்டரி டெர்ஷரி அப்படின்னு அதை கிளாஸிஃபை பண்ணுறோம். ப்ரைமரி அமீன்ஸ் பார்த்தீங்கன்னா CH3 CH2 NH2 ஈத்தேன் CH3 CH3 அப்படிங்கிற ஈத்தேன்லேருந்து ஒன் ஆஃப் தி ஹைட்ரஜன் இஸ் ரீப்ளேஸ்டு பை அமீன் குரூப். அதனால் அதுக்கு பேர் ஈத்தேன் ப்ளஸ் அமீன் எத்தனமைன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே அரோமேட்டிக் அமீனில் பாருங்கள் பென்சின் C6H6 அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி ஹைட்ரஜன் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணியிருக்கோம் NH2 குரூப் ஆட் பண்ணியிருக்கோம். அப்போது பென்சின் ப்ளஸ் அமீன் பென்சினமைன் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் அனிலின். அனிலின் அப்படிங்கிற நேம் தான் நம்ம அதிகமாக பயன்படுத்த போகிறோம் இந்த லெசனில். நெக்ஸ்ட்டு அலிஃபாட்டிக்கில் செகண்டரி அமீனை பற்றி படிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் அமீன் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. செகண்டரி அப்படின்னா நம்மளுக்கு ப்ரைமரியில் NH2 குரூப் வந்துச்சு. அதே செகண்டரியில் ஒரு ஹைட்ரஜன் லெஸ் NH குரூப் மட்டும்தான் வரும். டெர்ஷரி அப்படின்னா ஒரு ஹைட்ரஜன் கோர் வராது, ஜஸ்ட் N அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் வந்ததுனாவே அதுக்கு பேர் என்ன தான் அமீன் தான். அப்போது செகண்டரி காம்பவுண்டில் இந்த பக்கம் NH குரூப்புக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டுலேயுமே சேம் அல்கைல் குரூப் அட்டாச் ஆகிருக்கு CH3 CH3. இப்போ நம்ம எப்படி நேம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் டைப் அட்டாச் ஆகிருந்தாலும் சரி டிஃப்ரெண்ட் டைப் அட்டாச் ஆகிருந்தாலும் ஓகே. ஸ்மால் அல்கைல் குரூப்பை நம்ம அமீனோட சேர்த்து கம்பைன் பண்ணிக்கணும். ஸ்மால் அல்கைல் குரூப்பில் லார்ஜர் அல்கைல் குரூப்பை நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா அந்த அமீனோட சேர்த்து சொல்லிக்கணும். இப்போ பாருங்கள் சிம்பிள் அமீனில் CH3 NH CH3 ரெண்டு அல்கைல் குரூப்புமே நம்மளுக்கு சேம் தான். அப்போ ஒன் ஆஃப் தி அல்கைல் குரூப் இஸ் ஆக்ட் ஆஸ் ஏ சப்ஸ்டியன்ட். ஒரு அல்கைல் குரூப்பை நம்ம பதிலீடாக கன்சிடர் பண்ணிக்கணும். அப்போது அந்த பதிலீடு அந்த சப்ஸ்டியன்ட் அப்படிங்கிறது எதில் அட்டாச் ஆகிருக்கு அமீன் குரூப்பில் அமீனில் இருக்கக்கூடிய நைட்ரஜனில். நம்ம நேம் கொடுப்போம் நம்பர் கொடுப்போம் பார்த்தீங்களா ஐயூபேக் நேமு அதர் ஃபங்க்ஷனல் குரூப்புக்கெலாம் அப்படி கொடுக்காம இதுக்கு வந்து நைட்ரஜனில் அட்டாச் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுக்கணும். அப்போது N மெத்தில் ஒரு என்னோட ஒரு மெத்தில் குரூப் அட்டாச் ஆகிருக்கு. அது இல்லாமல் மெத்தனமைன் அப்படிங்கிறது இருக்குது. ஒரு CH3யோட அமீன் குரூப் அட்டாச் ஆகிருக்கு. அதே மிக்சடு ஈத்தரில் பாருங்கள் 2 அல்கைல் குரூப் ஆர் டிஃப்ரெண்ட். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ஏ மிக்சடு அமீன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் அந்த ஸ்மாலர் அல்கைல் குரூப் ஆக்ட் ஆஸ் ஏ சப்ஸ்டியன்ட். ஸ்மாலர் அல்கைல் குரூப் என்னவா கன்சிடர் பண்ணிக்கிட்டாங்க சப்ஸ்டியண்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கிட்டு N மெத்தில் எத்தனமைன் 2 கார்பன் சிஸ்டம் இருக்கக்கூடியது நம்ம மேஜர் காம்பவுண்டாக எடுத்துக்கிட்டு எத்தனமைன் அப்படின்னு சொல்கிறோம். அதே அரோமேட்டிக் சைடு பாருங்கள் C6H5 NH6H5 ரெண்டு பக்கமே ஃபினைல் குரூப் அட்டாச் ஆகிருக்கு. அப்போது ஒரு பக்கம் C6H5 அப்படிங்கிறது நம்ம அரைல் குரூப்பாக கன்சிடர் பண்ணிக்கிட்டோம்னா ஃபினைல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போது நைட்ரஜனில் ஒரு ஃபினைல் குரூப் அட்டாச் ஆகிருக்கு N ஃபினைல் பென்சினமைன் அப்படின்னு சொல்கிறாங்க. மிக்சடு அமீனில் பாருங்கள் மிக்சடில் வந்து ஒன் ஆஃப் தி குரூப் இஸ் அலிஃபாட்டிக் அனதர் ஒன் இஸ் த அரோமேட்டிக். இப்போ நம்ம எதை வந்து சப்ஸ்டியண்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கிறோம் ஃபினைல் குரூப்பை சப்ஸ்டியண்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கிட்டு
N-phenyl எத்தனமைன் அப்படின்னு நம்ம நேம் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் பாருங்க டெர்ஷரி அமீன், சிம்பிள் அண்ட் மிக்ஸ்டு அமீன் அதில் இருக்கு. என்னன்னு வந்தாவே நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம், டெர்ஷரி அமீன். N, N டைமெத்தில் மெத்தனமைன், ரெண்டு நைட்ரஜனில் 2 மெத்தில் குரூப் அட்டாச் ஆகிருக்கு. ஸோ N, N டைமெத்தில் மெத்தனமைன் அப்படின்னு சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா N, N டைஃபினைல் பென்சினமைன், உங்களுக்கு பார்த்தாவே தெரியுது வித்தியாசம். அடுத்து மிக்ஸ்டு அமீனில் பார்த்தீங்கன்னா CH ஒரு பக்கம் CH3, ஒரு பக்கம் எத்தில் குரூப்பு, அனதர் சைடு ப்ரொபைல் குரூப் இருக்குது. அப்போ நம்ம அதிகமாக இருக்கக்கூடியதை மேஜராக எடுத்துக்குவோம், மேஜர் அமீனாக எடுத்துக்குவோம். அப்போது N எத்தில் ஃபஸ்ட்டு வருமா மெத்தில் ஃபஸ்ட்டு வருமா, எது பேஸ் பண்ணி, ஆல்பபெட்டை பேஸ் பண்ணி N எத்தில் N மெத்தில் இஸ் ரெப்ரசன்ட் அஸ் ஏ பிராக்கெட் அண்ட் தென் ப்ரொப்பனமைன். அதே மாதிரி இந்த பக்கம் பென்சினமைன், பென்சின் இருக்குது, CH3 எத்தில் குரூப் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நம்ம லார்ஜராக எந்த குரூப் இருக்குது அப்படின்னா 2 கார்பன் சிஸ்டம் இருக்குது. ஃபினைல் குரூப்பை நம்ம சப்ஸ்டியூண்டாக கன்சிடர் பண்ணிக்கலாம். CH2 CH3 அப்படிங்கிறது எத்தனமைன் வச்சுக்கிட்டு N மெத்தில் N ஃபினைல் எத்தனமைன் அப்படின்னு நம்ம நேம் கொடுக்கலாம். ஐயூபேக் நேம் மட்டும் தான் கொடுக்குறாங்க. ஸோ நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எப்படி நேமிங் சிஸ்டம், காமன் சிஸ்டம். அலிஃபேட்டிக் அமீன் இஸ் நேம்டு பை ப்ரிஃபிக்ஸிங் அல்கைல் குரூப் டு அமீன். இப்போ இதுக்கு காமன் நேம் வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக கொடுக்கல, எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ CH3 NH2, வாட் இஸ் த CH3 குரூப், ஒன் ஆஃப் தி அல்கைல் குரூப். சிங்கிள் கார்பன் இருக்கிறதுனால அதுக்கு என்ன சொல்கிறாங்க, மெத்தில், மெத்தில் NH2, அப்போ மெத்தில் அமீன் அப்படின்னு நம்ம நேம் கொடுக்கலாம். அதே CH3 CH2 NH2 இருந்துச்சுன்னா எத்தில் அமீன். அது மாதிரி நம்ம அல்கைல் குரூப்போட அமீனை ஜாயின் பண்ணி சொன்னோம்னா அதுக்கு பேர் காமன் நேம் அல்லது பொது பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்மளுக்கு இங்கே டீட்டெயில்டாக என்ன தான் கொடுத்துருக்காங்க, ஐயூபேக் சிஸ்டம் தான். ஐயூபேக் சிஸ்டம் அப்படிங்கிற என்ன பண்ணால் போதும், ரூல்ஸை ஃபாலோ பண்ணால் நம்மளுக்கு எழுதிட முடியும். அப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு அமீன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அமீன் பிரைமரி அமீன். Why it is called as a primary amine? NH2 குரூப் இருக்குது. இந்த ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டு உங்களுக்கு கொஷின் கேட்குறதுல பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது மாதிரி கொஷின்ஸ் ஒரு கொஷினாவது இருக்கும் 1 மார்க்கில். 1 மார்க்கில் இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணுவாங்க இந்த லெசனை பொறுத்த வரைக்கும். ஏன்னா பிரைமரி அமீன், செகண்டரி, டெர்ஷரி பியூட்டைல் அமீன்னு சொல்லுவோம். ஆனால் அது டெர்ஷரி அமீன் கிடையாது, பிரைமரி அமீனாக இருக்கும். ஏன்னா NH2 குரூப் அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா CH3 CH3 NH2 பிரான்ச்டு செயின் இருக்குது. அப்போ அந்த அமீனுக்கு பேர் ஐசோப்ரோபைல் அமீன் அப்படிங்கிறது காமன் நேம். அதே பாருங்கள், நம்பரிங் கொடுத்தீங்கன்னா 1 2 3 அப்படின்னு சொன்னீங்கன்னா செகண்ட் கார்பனில் என்ன மேம் முன்னாடி நைட்ரஜனில் நம்ம நம்பர் கொடுக்கல, இங்கே நம்பர் கொடுக்குறோம் அப்படின்னா இங்கே கார்பன் செயினுக்கு நம்பர் கொடுக்குறோம். கார்பன் செயினில் எத்தனாவது கார்பனில் NH2 குரூப் அட்டாச் ஆகிருக்கு, ப்ரொபேன் இருக்குது. அந்த ப்ரொபேன் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிட்டு என்ன பண்ணியிருக்கோம் அதுக்கு பதிலாக NH2. அப்போ ப்ரொபேனோட எத்தனாவது பொசிஷனில் அந்த அமீன் இருக்குது, 2 அமீன், செகண்ட் பொசிஷனில் அந்த அமீன் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அல்லைல் அமீன். நம்மளுக்கு அல்லைல் வினைல் குரூப் எல்லாமே தெரியும், அல்கினைல் குரூப் அப்படின்னு பிடிச்சிருப்போம். CH2 double bond CH single bond CH2 group is called as a allyl group. CH2 double bond CH group is called as a vinyl group. அப்போ அதெல்லாம் வந்து உங்களுக்கு காமன் நேமில் அப்படியே அட்டாச் ஆயிரும். இது பாருங்கள், ஐயூபேக் நேமு 3 கார்பன் சிஸ்டம். ஸோ ப்ரப் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணிக்கிறோம். அடுத்து அதில் செகண்ட் பொசிஷனில் ஒரு டபுள் பாண்ட் இருக்குது. ஸோ ப்ரப் 2 அதில் ஃபஸ்ட்டு கார்பனில் NH2 அட்டாச் ஆகிருக்கு, ப்ரப் 1 அமீன் அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் எப்படி ஐயூபேக் நேம் கொடுக்குறது அப்படின்னு இதை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இங்கே புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய காம்பவுண்டு ப்ளஸ் எவால்வேட் யுவர் செல்ஃபில் கொடுத்துருக்கக்கூடிய காம்பவுண்டை வச்சு ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு தெளிவாயிரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் அமீன்ஸ். இது ஒரு இம்பார்ட்டன்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம் ஓரியன்ட் கொஷின். அம்மோனியா 11th படிச்சிருப்போம். அம்மோனியா அப்படிங்கிறது ப்ரொமீடல் ஷேப்பு, NH3, அது sp3 ஹைப்ரிடைசேஷன். sp3 ஹைப்ரிடைசேஷனாக 4 சைடு இருக்கணும்ல. அப்படின்னா ஒன் ஆஃப் தி சைடு இஸ் ஆக்குபைடு பை லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான், நைட்ரஜன் ஹேவிங் சம் ஆஃப் தி எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான், NH3. அதில் 3 ஹைட்ரஜன் அட்டாச் ஆகிருக்கும். அது இல்லாமல் 1 லோன் பேர், உங்களுக்கு தெரியும் அந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறனால தான் நைட்ரஜன் அப்படிங்கிறது இட் ஆக்ட் அஸ் எ ஹெட்ரோ ஆட்டம், ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட், பிரிடின், இது மாதிரிலாம் படிக்கும்போது நம்ம படிச்சிருப்போம். அப்போ நைட்ரஜனில் எப்போவுமே நம்மளுக்கு என்ன இருக்கும், எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி நைட்ரஜன் ஆட்டம் அமீன்ஸ் அப்படிங்கிறதும் ட்ரைவேலண்ட் தான். 1 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, sp3 ஹைப்ரிடைசேஷன் இருக்குது. அந்த sp3 ஹைப்ரிட் ஆர்பிட்டால் அப்படிங்கிறது 4 ஆர்பிட்டால் அப்படின்னு படிச்சிருப்போமா கெமிக்கல் பாண்டிங்கில். அந்த 4 ஹைப்ரிட் ஆர்பிட்டாலில் நம்மளுக்கு அமீன்னு சொல்லும்போது 2 sp3 ஹைப்ரிட் ஆர்பிட்டால் ஒன்லி ஷேர்டு பை ஹைட்ரஜன்.
அதோட மிங்கிள் பண்ணிக்குது 2 ஹைட்ரஜன் இருக்குது. ரிமைனிங் another one sp3 hybridized orbital is going to alkyl group or NH2. ரிமைனிங் ஒன் sp3 hybrid orbital go to lone pair of electron. அப்போ உங்களுக்கு 4 sp3 hybrid orbital நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, செட் ஆயிடுச்சு. sp3 ஹைப்ரிடைசேஷன் இருந்துச்சுனாவே டெட்ராய்டல் தான் சொல்லுவோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இது பிரமிடல் ஜாமெட்ரி. அம்மோனியாவே நம்மளுக்கு பிரமிடல் ஜாமெட்ரி தான். பிகாஸ் லோன் பேர் ரிப்பல்ஷன் விஎஸ்சிபிஆர் தியரி அப்படின்னு ஒரு தியரி படிச்சிருப்போம். அது மூலமாக இதில் லோன் பேர் ரிப்பல்ஷன் இருக்கிறனால நம்மளுக்கு அதோட டெட்ராய்டல் ஜாமெட்ரி இஸ் டிஸ்டார்டட் டு தி பிரமிடல் ஜாமெட்ரியாக சேஞ்ச் ஆகுது. அப்போது உங்களுக்கு டெட்ராய்டல் ஜாமெட்ரியாக இருந்தால் அதோட பாண்ட் ஆங்கிள் 109 டிகிரி 109 டிகிரி 5 மினிட்ஸாக இருக்கும். அதே வந்து அது சேஞ்ச் ஆகிறனால உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரைமெத்தில் அமீன் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரைமெத்தில் அமீன் அப்படின்னு ஒன் ஆஃப் தி டெர்ஷரி அமீன். அதுக்கு 108 டிகிரி இருக்குது. அதே HNH வெறும் ப்ரைமரி அமீனாக இருந்தால் 107 இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெத்தில் குரூப்பு. பல்கி மெத்தில் குரூப் வந்து பக்கத்தில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் போது அதுக்கடையில் ரிப்பல்ஷன் காரணமாக ஆட்டோமேட்டிக்காக அதோட சைஸ் என்னாகும், கொஞ்சம் பெருசாகும். அதனால தான் ட்ரைமெத்தில் அமீனோட சைஸை கம்பேர் பண்ணும்போது ப்ரைமரி அமீனோட சைஸ் அப்படிங்கிறத விட அதோட பாண்ட் ஆங்கிள் என்ன ஆகுது, கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அமீன்ஸை எந்தெந்த மெத்தட்ஸில் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டையுமே அலிஃபேட்டிக் அரோமேட்டிக் அமீன்ஸ் ரெண்டையுமே சைமல்டேனியஸாக நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். நம்ம நைட்ரோ காம்பவுண்ட் படிக்கும்போது படித்தோம். NH2 அப்படிங்கிற அமீன் குரூப் எடுத்துக்கிட்டு ஆக்சிடைஸ் பண்ணால் நம்மளுக்கு NO2 அப்படிங்கிற குரூப் கிடைக்கும் அது அப்படின்னு பார்த்தோம். அப்போது இங்கே NO2 குரூப் எடுத்துக்கிட்டு ரெடியூஸ் பண்ணோம்னா என்ன குரூப் கிடைக்கும், NH2 குரூப் கிடைக்கும். ஓகேவா. அப்போது ஃபஸ்ட்டு இதே பாருங்கள், நைட்ரோ காம்பவுண்ட் எடுத்துருக்காங்க. சம் ஆஃப் தி கேட்டலிஸ்ட் எடுத்திருக்காங்க. என்னென்ன கேட்டலிஸ்ட் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிக்கல், ஸ்டானஸ் குளோரைடு SnHCl, பலேடியம் H2 இது மாதிரி கேட்டலிஸ்ட் எடுத்துக்கிட்டு அந்த கேட்டலிஸ்ட்டில் அது இருந்து என்ன கொடுக்கும் அப்படின்னா 6 ஹைட்ரஜனை கொடுக்கும். நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் 6 ஹைட்ரஜன் கொடுத்தனாவே NO2 குரூப் என்ன குரூப்பாக சேஞ்ச் ஆகும், NH2. அதே 4 ஹைட்ரஜன் கொடுக்கக்கூடிய காம்பவுண்ட் இருந்தால் ஹைட்ராக்சிலமீன் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு ரிடக்ஷன் ஆஃப் நைட்ரோ அல்கேன்ஸில் படித்தோம். அடுத்து பாருங்கள் நைட்ரோபென்சின் எடுத்துக்கிட்டு இதே மாதிரி கேட்டலிட்டிக் ரிடக்ஷன் பண்ணுறாங்க. அப்போ உங்களுக்கு NO2 குரூப் என்னவா சேஞ்ச் ஆகிருக்கு, NH2 சேஞ்ச் ஆகி அனிலின் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் நைட்ரைல் ஆர் சைனைட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு ஈத்தேன் நைட்ரைல், இதுக்கு CH3CN ஒரே ஒரு அல்கைல் குரூப் தானே இருக்குது, ஏன் ஈத்தேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு டவுட் வேண்டாம். அந்த சைனைடில் இருக்கக்கூடிய CAவும் நம்ம ஜாயின் பண்ணி தான் ஈத்தேன் நைட்ரைல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது ஈத்தேன் நைட்ரைல் ஆர் மெத்தில் சைனைட் ரெண்டுமே சேம் தான். இந்த ஈத்தேன் நைட்ரைல் எடுத்துக்கிட்டு சோடியம் மெர்க்குரி வித்து எத்தனால் எடுத்தோம்னா அதுலேருந்து 4 ஹைட்ரஜன் கிடைக்குது. அந்த 4 ஹைட்ரஜன் உங்களுக்கு 2 ஹைட்ரஜன் கார்பனோடவும் 2 ஹைட்ரஜன் வந்து நைட்ரஜனோடவும் உங்களுக்கு என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போய் அட்டாச் ஆகும். அட்டாச் ஆகி உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனமைன் அப்படின்னு ஒன்று கிடைக்குது. அடுத்து CH3CN வந்து நம்மளுக்கு அந்த சோடியம் எத்தனால் போடும்போது எத்தனமைன் கிடைக்குது. அதே ஐசோசைனைட் அப்படிங்கிற ஒன் டைப் ஆஃப் ஆமிடனேட்டட் காம்பவுண்ட் உங்களுக்கு தெரியும். CNNC நோ மாலிகுலர் ஃபார்முலா டிஃப்ரென்ஸ். பட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் என்ன ஆகிருக்கும், டிஃப்ரெண்ட் ஆகிருக்கும், NCயாக சேஞ்ச் ஆகிருக்கும். அதோடு போடும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா CH3NHCH3 என்ன ஆகிருக்கும், இங்கேயும் 4 ஹைட்ரஜன் தான் யூஸ் ஆகுது. திஸ் நைட்ரஜனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹைட்ரஜன், கார்பனில் பார்த்தீங்கன்னா 3 ஹைட்ரஜன் போய் அட்டாச் ஆகி நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்டரி அமீன் கிடைக்குது. அதுதான் உங்களை கொஷினில் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. சைனைட் எடுத்தால் ப்ரைமரி அமீன், ஐசோசைனைட் எடுத்தால் செகண்டரி அமீன் கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அமைட்ஸ்லேருந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது. அமைட்ஸ் அப்படிங்கிறது CONH2 குரூப் ஆர் CONH2 குரூப் ஆர் இட் மேபி அல்கைல் ஆர் அரைட் எனிஒன். அந்த அமைடு எடுத்துக்கிட்டு நாம் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு அப்படிங்கிற நார்மல் ரெடியூசிங் ஏஜென்ட் வச்சு நம்ம ரெடியூஸ் பண்ணுவோம். ரிடக்ஷன் அப்படின்னாவே ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன், அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படின்னு பார்ப்போம். அப்போ பார்க்கும்போது உங்களுக்கு ஹைட்ரஜன் அட்டாச் ஆகி H2 அட்டாச் ஆகி 4 ஹைட்ரஜன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் 4 ஹைட்ரஜன் இருக்கும்போது கார்பனில் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஹைட்ரஜன், கார்பனில்
2 ஹைட்ரஜன், ஆக்சிஜனில் 2 ஹைட்ரஜன் போகும்போது H2O ரிமூவ் ஆயிரும், RCH2 NH2 அப்படிங்கிறது கிடைக்குது. நெக்ஸ்ட் ஹாஃப்மன் டிகிரடேஷன் ரியாக்ஷன். இட் இஸ் a வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன். இதை வச்சு உங்களுக்கு சில கன்ஃபியூஷன்ஸ் பண்ணுவாங்க 1 மார்க்கில். என்ன அப்படின்னு பாருங்கள். அமைடு எடுத்துக்கோங்க. இந்த அமைடு கிடைக்கிறதுக்கு நம்ம இதுக்கு முன்னாடி என்ன எடுத்துக்கோம் அப்படின்னா CN காம்பவுண்ட் RCN எடுத்துட்டு ஹைட்ராலிசிஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அமைடு கிடைக்கும். இது கார்பாக்சிலிக் ஆசிட் லெசன்லாம் படிச்சிருப்பீங்க. சயனைடு எடுத்துக்கிட்டு ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? அமைடு கிடைக்கும். அந்த அமைடை Br2KOH யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அல்கைல் குரூப்பு பிரேக் ஆகிட்டு இங்கே H2 அப்படின்னும் இது K2CO3 ஆகவும் KBr ஆகவும் ரிமூவ் ஆகுது. ஓகேவா? RNH2 அப்படிங்கிறது கிடைக்கும். இதோட சேர்ந்து இந்த NH2 அப்படிங்கிறது இந்த NH2 அப்படியே போய் இங்கே அட்டாச் ஆகுது. மீதி எல்லாம் அப்படியே வெளியே வந்துடும். இப்போ இதில் என்ன ஒரு ட்விஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல நம்ம பார்த்துருப்போம் சைனைடு நான் CH3CN அப்படிங்கிற மெத்தில் சைனைடு எடுத்துக்கிட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனமைன் அப்படிங்கிற 2 கார்பன் இருக்கக்கூடிய அமீன் கிடைக்கும். அதே நம்ம இங்கே வந்து அதே சைனைடு தான் சொல்லுவாங்க, ஆனால் ப்ரைமரி அமீன் அதாவது சிங்கிள் கார்பன் இருக்கக்கூடிய அமீன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. இங்கேயும் RCN தான் ஃபஸ்ட்டு வரும், இங்கேயும் என்ன வரும்? RCN தான் ஃபஸ்ட்டு வரும், ஆனால் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. இங்கே RNH2 ஒரே கார்பன் இருக்கக்கூடிய, அதாவது நம்ம அமைடில் இருக்கக்கூடியதை விட ஒரு கார்பன் லெஸ்ஸாக இருக்கக்கூடிய காம்பவுண்ட் தான் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் அல்கைல் ஹேலைட்ஸ். ஒரு 15 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த கொஷின் ரிப்பீட் ஆகாமல் இருக்கவே இருக்காது. வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஷின். ஈக்குவேஷன் ஒன்றுமே இல்லை, நம்ம தாலிமைடு எடுத்திருக்கோம். தாலிமைடு அப்படிங்கிறது தாலிக் ஆசிட் அப்படிங்கிறது பென்சன் ரிங்கில் 2 COH குரூப் அட்டாச் ஆகிருந்துச்சுன்னா அது இங்கே ஒரு OH இங்கே ஒரு OH அட்டாச் ஆகிருந்துச்சுன்னா அதுக்கு தான் பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தாலிக் ஆசிட். அதுலேருந்து ஒன் ஆஃப் தி வாட்டர் மாலிகுலை ரிமூவ் பண்ணிவிட்டு NH குரூப் உள்ள வருது. ஓகேவா? அப்போது அதுக்கு பேர் தாலிமைடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நல்லா பார்த்துக்கோங்க. இந்த தாலிமைடோட அல்கஹாலிக் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு போடும்போது இதில் இருக்கக்கூடிய வாட்டர் மாலிகுல் அதில் இருக்கக்கூடிய வாட்டர் மாலிகுல் அப்படிங்கிறது ரிமூவ் ஆகிட்டு நம்மளுக்கு என்னவா சேஞ்ச் ஆகுது? NKவா சேஞ்ச் ஆகுது. ஹச்சும் OHும் வாட்டர் மாலிகுலாக ரிமூவ் ஆகிட்டு நம்மளுக்கு என்னவா மாறி இருக்குது? NKவா மாறி இருக்குது. அதுக்கப்புறம் அதோட அல்கைல் ஹேலைடு ஆட் பண்ணுறாங்க. அல்கைல் ஹேலைடு ஆட் பண்ணும்போது இங்கே இருக்கக்கூடிய Kவும் இங்கே இருக்கக்கூடிய Xும் KXஆ ரிமூவ் ஆகிட்டு NR அப்படிங்கிற N அல்கைல் தாலிமைட் கிடைக்குது. ஃபர்தராக இட் இஸ் ட்ரீட்டட் வித் அக்வஸ் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. அக்வஸ் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிறது 2 மாலிகுல்ஸ் யூஸ் பண்ணணும். 2 மாலிகுல்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அதில் 2 OH கிடைக்குமா? இங்கே ஒரு OH இங்கே ஒரு OH தாலிக் ஆசிட் ப்ளஸ் அதில் 2 ஹைட்ரஜன் கிடைக்குமா? அதோட RNH2 அப்படிங்கிற பிரைமரி அமீன். பட் திஸ் கேப்ரியல் தாலிமைட் சிந்தசிஸ் இஸ் ஒன்லி டு ப்ரிப்பேர் பிரைமரி அமீன், நாட் ஃபார் செகண்டரி அண்ட் டெர்ஷரி அமீன்ஸ். இதை வந்து கேப்ரியல் தாலிமைட் சிந்தசிஸை யூஸ் பண்ணி நம்மளால் என்ன பண்ண முடியாது? செகண்டரி டெர்ஷரி அமீன்ஸை நம்மளால் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. நல்லா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹாஃப்மன் அமோனியாலிசிஸ். ஹாஃப்மன் அமோனியாலிசிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அலிஃபாட்டிக் அரோமேட்டிக் ரெண்டுலேயுமே பாசிபிள். CH3Br எடுத்துக்கலாம் அல்லது C6H5Br எடுத்துக்கலாம். நம்ம என்ன பண்ணுறோம்? அல்கைல் ஹேலைடு எடுத்துக்கிறோம், அதோட அமோனியா ஆட் பண்ணுறோம். அமோனியா ஆட் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய HBr அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன ஆகுது? ரிமூவ் ஆகுது. அந்த HBr ரிமூவ் ஆகிட்டு நம்மளுக்கு CH3NH2 அப்படிங்கிறது கிடைக்குது. புரியுதா? CH3NH2. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு another one CH3Br அல்கைல் ஹேலைடு ஆட் பண்ணுறோம். இது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி. எவ்வளோ ஹைட்ரஜன் அந்த ஃபங்க்ஷனல் குரூப்பில் இருக்கோ அது வரைக்கும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரியாக்ஷன் பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய ஹச்சும் இங்கே இருக்கக்கூடிய HBrஆக ரிமூவ் ஆகிட்டு 2 டைம்ஸ் மெத்தில் குரூப் வந்தது, CH3 2 டைம்ஸ் NH. அப்போ இது என்ன மீன்? செகண்டரி அமீன் கிடைக்குது. நெக்ஸ்ட் another one molecule of CH3 because 1 hydrogen is there. அப்போது இந்த Brரும் இந்த ஹச்சும் HBrஆக ரிமூவ் ஆயிடுச்சுன்னா டெர்ஷரி அமீன் கிடைக்குது. அண்ட் தென் CH3Br இதுக்கு மேலே ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ரியாக்ஷன் பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரேர்.
அப்போது N+Br- அப்படிங்கிற லாஸ்ட் ஃபைனல் குவாட்டர்னரி அம்மோனியம் புரோமைட் கிடைக்குது. அப்போ இந்த ஹாஃப்மேன் அம்மோனியாலிசிஸ் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மிக்சர் ஆஃப் அமீன்ஸ் அப்படிங்கிறது ப்ரொடியூஸ் பண்ணலாம். இதில் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் நடக்குது. என்ன சப்ஸ்டியூஷன்? அங்கே ஹச் இருக்கிறது வரைக்கும் நம்மளுக்கு என்ன ஆகிட்டே இருக்குது, பிஆர் அப்படிங்கிறது நியூக்ளியோஃபைல் தானே, Br- அப்படிங்கிறது நெகட்டிவாக இருந்துச்சுன்னா நியூக்ளியோஃபைலாக, அந்த பிஆர் போய் என்ன ஆகிட்டே வருது, சப்ஸ்டியூட் ஆகிட்டே வரனால இட்ஸ் ஒன் ஆஃப் தி நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அல்கைல் ஹேலைடில் நீங்கள் எந்த அல்கைல் ஹேலைடை அமீனோட எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ரியாக்ஷன் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இதை மார்க் பண்ணிக்கோங்க. அயோடினோட இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அயோடினோட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்குது, ரியாக்ஷன் ஃபாஸ்ட்டாக இருக்குது. அடுத்து பிஆர், நம்ம எப்போவுமே அயோடின் அப்படிங்கிறது சைஸ் பெருசு, அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அதோட சைஸ் பெருசாக இருக்கிறனால நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியாக்டிவிட்டி கம்மியாக இருக்கும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ரியாக்டிவிட்டி அதிகமாக இருக்கக்கூடியது அயோடினுக்கு தான். நெக்ஸ்ட்டு அல்கைல் ஹேலைடு எடுத்துக்கிட்டு சோடியம் அசைடு யூஸ் பண்ணுறாங்க. அசைடு யூஸ் பண்ணும்போது இதிலேருந்து NaBr ரிமூவ் ஆகுது. NaBr ரிமூவ் ஆகிட்டு CH3N3 அப்படிங்கிற மெத்தில் அசைடாக கிடைக்குது. இந்த மெத்தில் அசைடு எடுத்துக்கிட்டு லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் வச்சு ரெடியூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு CH3NH2, அதாவது லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் அப்படிங்கிறது ரெடியூசிங் ஏஜென்ட்னா என்ன பண்ணும், ஹைட்ரஜனை கொடுக்கும். அப்போ என்னோட 2 ஹைட்ரஜன் ஆட் ஆகி நம்மளுக்கு மெத்தில் அமீனாக மாறிட்டு அதோட N2 அப்படிங்கிறது ரிமூவ் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அனிலின் ஃப்ரம் குளோரோபென்சின், அரோமேட்டிக் அமீனை பற்றியும் இதில் பார்க்குறோம் இல்லையா ப்ரிப்ரேஷனில். அப்படி பார்க்கும்போது அனிலின் அப்படிங்கிறது பென்சினமைன் அப்படிங்கிறது தான் அனிலின் சொல்கிறாங்க. தட் இஸ் ஒன் ஆஃப் தி அரோமேட்டிக் அமீன். எப்படி குளோரோபென்சின்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னா இங்கே குளோரோபென்சின் பாருங்கள், C6H5Cl NH3 போட்டு நல்லா ஹை டெம்பரேச்சர் ஹீட் பண்ணும்போது தான், ஏன்னா ஹாலஜன் டைரக்ட்லி டு அட்டாச் டு தி பென்சின்றீங்க அப்படின்னா நல்லா டைட்டாக பாண்டிங்கில் இன்வால்வ் ஆகிருக்கும், ஈஸியாக பிரிக்க முடியாது. அப்போது நம்ம நல்லா ஹீட் பண்ணும்போது மட்டும்தான் அந்த ரியாக்ஷன் பாசிபிலிட்டிஸ். இங்கே இருக்கக்கூடிய ஹச்சும் இங்கே இருக்கக்கூடிய சிஎலும் HCl ரிமூவ் ஆகிட்டு நம்மளுக்கு என்னவா சேஞ்ச் ஆகிடுது, அனிலினா சேஞ்ச் ஆகிடுது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அமோனாலிசிஸ் ஆஃப் ஹைட்ராக்சில் காம்பவுண்ட். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம இப்போ தான் பார்த்தோம். ஹாலஜன் காம்பவுண்டோட அமோனியாவை ஆட் பண்ணி நம்ம கண்டினியூவாக மிக்சர் ஆஃப் அமீன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும் பார்த்தீங்களா, அதே மாதிரியும் இது ஒரு ரியாக்ஷன். இப்போ எத்தனால் எடுத்துக்கிறாங்க, அதோட அமோனியா ஆட் பண்ணுறாங்க. எத்தனால் எடுத்துக்கிட்டு அமோனியா ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதிலிருந்து இருக்கக்கூடிய ஒரு OHம் NH3யில் இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜனும் வாட்டர் மாலிகுலர் ரிமூவ் ஆகிட்டு C2H5NH2 அப்படிங்கிற ப்ரைமரி அமீன் ஃபஸ்ட்டு கிடைக்குது. அந்த ப்ரைமரி அமீனோட ஃபர்தராக எத்தனால் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இங்கே இருக்கக்கூடிய NH2லேருந்து ஒரு ஹைட்ரஜனும் ஆல்கஹால் இருக்கக்கூடிய ஒரு OHம் வாட்டர் மாலிகுலர் ரிமூவ் ஆகிட்டு C2H5NH2H5 அப்படிங்கிற செகண்டரி அமீன் கிடைக்கிறது. ஃபர்தர் இட் இஸ் ட்ரீட்டட் வித் another one molecule of ethanol to removal of water molecule to give tertiary amine. This reaction is called as a Cepheid-Mailley reaction. It is a very important naming reaction. தெளிவாக படிச்சுக்கோங்க, ஒன்றுமே இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபீனால் ரியாக்ட் வித் அம்மோனியா. ஃபீனாலை அம்மோனியாவோட ரியாக்ட் பண்ணுறாங்க. அம்மோனியாவோட ரியாக்ட் பண்ணும்போது என்ன கிடைக்கும், அதில் இருக்கக்கூடிய ஒரு OHம் இதில் இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜனும் சேர்ந்து வாட்டர் மாலிகுலர் ரிமூவ் ஆகிட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய NH2 அப்படிங்கிறது நம்மளுக்கு அங்கே போய் அட்டாச் ஆகுது. இது ஃப்ரீடல் கிராஃப்ஸ் ரியாக்ஷன் தான். அன்ஹைட்ரஸ் Cl2 யூஸ் பண்ணி நம்மளுக்கு எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் மெத்தடில் இதை சேஞ்ச் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரிப்ரேஷனில் கேப்ரியல் தாலிமேட் சிந்தசிஸ், Cepheid-Mailley ரியாக்ஷன், சைனைடு ஐசோசைனைட்லேருந்து எப்படி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அமீன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக படிச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், அதோட ஃபிசிக்கல் ஸ்டேட் எப்படி இருக்கும் அப்படின்னா லோயர் அலிஃபாட்டிக் அமீன் கார்பன் 1 and 2 இருக்கக்கூடியதெல்லாம் கலர்லெஸ் கேஸஸாக இருக்குது. அடுத்து அம்மோனியா லைக் ஸ்மெல். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோ தமிழ் மீடியம் வச்சு படிக்கும்போது அமீன் அப்படின்னு தானே தமிழில் சொல்லுவோம். அமீனில் இருக்கக்கூடிய ஆவம் மட்டும் எடுத்துகிட்டு பார்த்தோம்னா மீன் அப்படின்னு வரும். இந்த அமீன்ஸ் எல்லாமே அந்த மீனின் ஸ்மெல், மீனின் மனமுடையது. அது எல்லாமே என்ன ஸ்மெல் தான் இருக்கும்,
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபீனால் அப்படின்னா கார்பாலிக் அடர். ஆல்கஹாலில் ஃபீனால் அப்படிங்கிறது கார்பாலிக் அடர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே கார்பாக்சிலிக் ஆசிட் அப்படின்னா ப்ளசன்ட் அடர், ஃப்ரூட்டி அடராக இருக்கும். அதே மாதிரி அமீன்ஸ் அப்படிங்கிறது என்ன அடர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷி அடர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட ஸ்டேட்டும் அது மாதிரி இருக்குது. அடுத்து அதோட ஸ்மெல்லு வந்து பார்த்திங்கன்னா அமீன் ஸ்மெல்லில் இருக்குது. அடுத்து பாய்லிங் பாயிண்ட். டியூ டு த போலார் நேச்சர் ஆஃப் ப்ரைமரி அண்ட் செகண்டரி அமீன்ஸில் போலார் நேச்சர் இருக்குது. ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா, அப்போது இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் வேறு ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் நம்ம ஆர்கானிக் ஆரம்பித்தா படிச்சிருப்போம். இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் இருந்துச்சு அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக பாய்லிங் பாயிண்ட் என்ன ஆகும் அப்படின்னா அதிகமாகும். ரெண்டு மாலிகுல்ஸ்க்கு இடையில் ஒரு ஹைட்ரஜன் பாண்டிங் மூலமாக நல்லா டைட்டாக பேக் ஆகிருந்துச்சுன்னா அந்த பாண்டை நம்மளுக்கு டிசோசியேட் பண்ணுறதுக்கு அதிக அளவில் எனர்ஜி தேவைப்படும். அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இதில் உங்களுக்கு ஹைட்ரஜன் பாண்ட் இருக்குது. அதனால் பாய்லிங் பாயிண்ட் எப்படி தான் இருக்கும், அதிகமாக தான் இருக்கும். அடுத்து லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் நைட்ரஜன் ஆட்டமில் லோன் பேர் இருக்குது. டெர்ஷரி அமீன் டூ நாட் ஃபார்ம் த இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன். டெர்ஷரி அமீனில் ஹைட்ரஜன் இருக்கா, இல்லை, என் தான், R3 என் தான். அப்போ அதனால் இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங்கை இன்வால்வ் ஆக முடியாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அதோட பாய்லிங் பாயிண்ட் எப்படி இருக்கும், கம்மியாக தான் இருக்கும். அப்போ அந்த ஸ்டேட்டில் உங்களுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஆர்டர் அப்படிங்கிறது 1 மார்க் கொஷினில் படிச்சுக்கணும். ப்ரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷரி. அதில் பார்த்தீங்கன்னா ப்ரைமரிக்கு அதிகமாக இருக்கும், செகண்டரி டெர்ஷரி பிகாஸ் ஆஃப் என்ன இது இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். அடுத்து பார்த்தீங்கன்னா amines have lower boiling point than alcohol. ஆல்கஹாலில் என்ன ஒரு குரூப் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, ஓ குரூப்பு. ஆனால் அமீன்ஸில் நைட்ரஜன். அப்போது நைட்ரஜன் ஹேஸ் லோயர் எலக்ட்ரோநெகட்டிவ் வேல்யூ தேன் ஆக்சிஜன். அப்போது நைட்ரஜன் அப்படிங்கிறது ஆக்சிஜனை கம்பேர் பண்ணும்போது எலக்ட்ரோநெகட்டிவிட்டி எப்படி இருக்குது, கம்மியாக இருக்குது. அதனால தான் உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்கஹால்ஸை கம்பேர் பண்ணும்போது அமீன்ஸ் அப்படிங்கிறது லோயர் பாய்லிங் பாயிண்ட்டாக இருக்குது. இதில் பாருங்கள், இந்த டேபிளேஷனில் சம் ஆஃப் தி அமீன்ஸை கொடுத்து அதோட மாலிகுலர் மாஸ், இப்போ ப்ரைமரி செகண்டரி டெர்ஷரியாக இருக்கலாம், சேம் மாலிகுலர் மாஸாக இருக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா பாய்லிங் பாயிண்டில் வேரியேஷன் இருக்குது. ப்ரைமரி அதிகமாக இருக்குது, செகண்டரி அண்ட் தென் டெர்ஷரி. அதே ஆல்கஹாலை பாருங்கள், அது ஆல்கஹாலுக்கும் கொஞ்சம் சிமிலர் மாஸ் இருந்துச்சுனாலும் அதோட பாய்லிங் பாயிண்ட் எப்படி இருக்குது, அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சால்யூபிலிட்டி. சின்ன சின்னதாக காம்பவுண்டாக இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், அது வாட்டரில் சால்யூபிள் ஆகும். அதே பெரிய காம்பவுண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் பாண்டில் நல்லா டைட்டாக பாண்ட் ஆகிருக்கும். அப்போ ஈஸியாக நம்மளுக்கு என்ன ஆகாது, பிரிக்க முடியாது. அப்போது சால்யூபிலிட்டி டிக்ரீஸ் வித் இன்க்ரீஸ் இன் மாலிகுலர் மாஸ் ஆஃப் அமீன் டியூ டு இன்க்ரீஸ் இன் சைஸ் ஆஃப் ஹைட்ரோபோபிக் அல்கைல் குரூப். உங்களுக்கு மாலிகுலர் மாஸ் இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சால்யூபிலிட்டி குறைஞ்சிட்டே இருக்கும். பெருசாச்சுனாவே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, சால்யூபிலிட்டி குறையுது. அமீன்ஸ் ஆர் இன்சால்யூபிள் இன் வாட்டர் பட் ரெட்லி சால்யூபிள் இன் ஆர்கானிக்ஸ் காம்பவுண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் நம்ம மெயினாக அந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானால் என்னென்ன எஃபெக்ட்லாம் ஏற்படுது அப்படின்னு படிக்க போகிறோம். அந்த அமீனில் நைட்ரஜன் இருக்கா, நைட்ரஜனில் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் ப்ரெசென்ட் ஆகிருக்கா, அந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறனால அது புரோட்டானை என்ன பண்ணிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்குது. புரோட்டானை லாஸ் பண்ணுச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஆசிட். இது புரோட்டானை என்ன பண்ணிக்குது, அக்செப்ட் பண்ணிக்குது. புரோட்டானை அக்செப்ட் பண்ணிக்கிச்சுன்னா அது என்னது, பேஸ். இது வரைக்கும் கார்பாக்சிலிக் ஆசிடு, ஆல்கஹால், இது மாதிரி நிறைய காம்பவுண்ட் படித்தோம். அது எல்லாமே அசிடிக். பட் திஸ் அமீன் ஒன்லி பேசிக். அமீனில் வந்து OH குரூப்பே கிடையாது. எப்படி பேசிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா OH குரூப்லாம் பேஸுக்கு காரணம் இல்லை. எதெல்லாம் லூயிஸ் அப்படிங்கிறவர் அயனிக் ஈக்குவலியில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் இல்லையா, நைட்ரஜன் மேலே லோன் பேர் இருக்குது. அப்போ ஈஸியாக புரோட்டான் அப்படிங்கிறது பாசிட்டிவ் சார்ஜ் ஈஸியாக அதை அக்செப்ட் பண்ணிக்கிறனால இந்த அமீனுக்கு என்ன கேரக்டர் இருக்குது, பேசிக் கேரக்டர் இருக்குது. அடுத்து இது ஆசிடோட ரியாக்ட் பண்ணும்போது எதை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சால்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. பாருங்கள், அனிலின் அப்படிங்கிற அமீன் எடுத்துக்கிட்டாங்க, அதோட HCl ஆசிட் எடுத்துக்கும் போது நம்மளுக்கு அனிலினியம் குளோரைடு அப்படிங்கிற ஒரு சால்ட் கிடைக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை பேஸ் பண்ணி அதோட பேசிக் ஸ்ட்ரென்த்தை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாருங்கள். இந்த பேசிக் ஸ்ட்ரென்த்தை அசிடிக் ஸ்ட்ரென்த்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த KA KB PKA PKB இந்த வேல்யூலாம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் பார்த்தீங்களா. அதே மாதிரி இங்கேயும் பேசிக் ஸ்ட்ரென்த் ஆஃப் அமீன்ஸுக்கு நிறைய இது சொல்லியிருக்காங்க. ஒவ்வொன்றா பார்த்துட்டே வருவோம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா
அமீன் எடுத்துக்கிட்டு அதோட வாட்டர் மாலிகுலர் ரியாக்ட் பண்ணுறாங்க. வாட்டர் மாலிகுலர் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமீன் எடுத்துக்கிட்டே இருக்குது. எதனால்? லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அப்போ அதுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஸ்பீசிஸ் தான் தேவைப்படுது, அதனால் எடுத்துக்குது. அப்போ அதையெல்லாம் போட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு கேபி வேல்யூ நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு தெரியும். அப்போது அந்த கேபி வேல்யூக்கு சம் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் டேபிளேஷனில். கேபி வேல்யூ ஸ்மாலராக இருந்துச்சு, சாரி பிகேபி வேல்யூ ஸ்மாலராக இருந்துச்சு அப்படின்னா கேபி அதிகமாக இருக்கும். கேபி அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த பேஸோட ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். ஆசிட் ஸ்ட்ரென்த் பேசிக் ஸ்ட்ரென்த் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம அந்த பிகேஏ பிகேபி வேல்யூ அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். ஆசிட் ஸ்ட்ரென்த்தாக இருந்தால் பிகேஏ, பேசிக் ஸ்ட்ரென்த்தாக இருந்தால் பிகேபி அப்படிங்கிற வேல்யூ வந்து நம்ம போடுறோம். அதில் பாருங்கள் அம்மோனியாவுக்கு பிகேபி வேல்யூ எவ்வளோ இருக்குது, ஒவ்வொன்றுக்கும் கொடுத்துருக்காங்க. பிகேபி வேல்யூ எப்படி இருக்குது அதை பொறுத்து ஆசிட் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்கள். இப்போது செகண்டரி அமீன் ஒன்று கொடுத்துருக்காங்க, டெர்ஷரி அமீன் ஒன்று கொடுத்துருக்காங்க. செகண்டரி அமீனுக்கு பிகேபி வேல்யூ கம்மியாக இருக்குது. அப்போது அதோட கேபி வேல்யூ எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். அப்போ செகண்டரி அமீன் அப்படிங்கிறது அதிக பேசிக் கேரக்டராக இருக்குது. அதை நான் பின்னாடி வர சில கண்டிஷன்ஸ்லாம் நம்மளுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணும். சரி, அந்த அமீனோட ஸ்ட்ரக்சர் எந்த அளவு அதோட பேசிக் கேரக்டரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, அந்த அமீனோட அமைப்பு வந்து எந்த அளவு அந்த அமீன்களோட காரத்தன்மையை பாதிக்குது அப்படின்னு இதில் பார்ப்போம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்குறாங்க. அம்மோனியாவா இருந்தால் எப்படி இருக்கும், அதோட அல்கைல் குரூப் இருந்துச்சுன்னா அதில் +I அப்படிங்கிற ஒரு எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ அமீன் அப்படின்னா கம்பல்சரி நம்மளுக்கு அல்கைல் குரூப் இருந்தே ஆகணும். அது 1 அல்கைல் குரூப்பாக இருக்கலாம், 2ஆக இருக்கலாம், 3ஆக இருக்கலாம். அப்படி பார்க்கும்போது பாருங்கள், ஃபஸ்ட்டு ஆசிடு, அடுத்து அதில் ஒரு ப்ரோட்டான் அக்செப்ட் பண்ணிவிட்டு ஃபார் பேஸ் ஆசிட், அதாவது அமீனும் H+ அப்படிங்கிறது இருக்குது, அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஒரு சால்ட்டாக கிடைக்கிது. அதே அமோனியாவை படுத்திங்கன்னா அதுவும் H+ அக்செப்ட் பண்ணிக்கிட்டு கொடுத்துட்ருக்கு. சரி, அடுத்து பார்த்திங்கன்னா இதோட பெசிசிட்டி ஆர்டர் ப்ரைமரி செகண்டரி டெர்ஷரி அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதில் எந்த அளவு வேறுபடுது அப்படின்னு பார்த்தோம்னா அல்கைல் குரூப் இன்க்ரீஸ் ஆக ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன ஆகணும்? +I எஃபெக்ட். அல்கைல் குரூப் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப், ஆட்டோமேட்டிக்காக நைட்ரஜனுக்கு எலக்ட்ரான் டென்சிட்டி இருக்குது. இன்னும் என்ன பண்ணுது? அல்கைல் குரூப் வேறு எலக்ட்ரானை கொடுக்கும்போது நைட்ரஜனோட எலக்ட்ரான் டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகி நிறைய ப்ரோட்டான் அது என்ன பண்ணிக்கும்? அக்செப்ட் பண்ணிக்கும். நிறைய ப்ரோட்டான் அக்செப்ட் பண்ணுதுன்னா அது என்ன மீனிங்கு? அதோட பேசிக் கேரக்டர் அதிகமாகுது அப்படின்னு மீனிங். அப்போது இந்த கான்செப்ட் வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு எந்த அமீன் அதிக காரத்தன்மையுடையதாக தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெர்ஷரி அமீன். ஏன்னா அதில் தான் நம்பர் ஆஃப் அல்கைல் குரூப் அதிகமாக இருக்குது. அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு இந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஆனால் இது கரெக்டானது கிடையாது. இன்னும் சம் ஆஃப் தி எஃபெக்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை டிஃப்ரென்ஸ் பண்ணி காமிக்கும். இதில் பாருங்கள், இது பேசிஸில் நம்மளுக்கு டெர்ஷரி அமீன் அதிக பேசிக் கேரக்டர் ஆகும், அடுத்து செகண்டரி அமீன், அடுத்து ப்ரைமரி அமீன் அப்படிங்கிறத இதை வச்சு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது எல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்காக அடுத்து சால்வேஷன் எஃபெக்ட்டு, ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸு, இண்டக்டிவ் எஃபெக்ட், இது மாதிரி சம் ஆஃப் தி ஃபேக்டர்லாம் உள்ளே வருது. அது என்ன சால்வேஷன் எஃபெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டரில் டிசால்வ் ஆகக்கூடிய கேரக்டர். இப்போ ப்ரைமரி அமீனாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, RNH2 RNH3 அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு இப்போ ஹைட்ரஜன் இருக்குது அப்படின்னா வாட்டரை ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்கும். இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் போட்டிங்கனால ஈஸியாக டிசால்வ் ஆகும். அப்போ ப்ரைமரி அமீனில் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் அதிகம். அப்போ நிறைய வாட்டர் மாலிகுலை என்ன பண்ணிக்கும்? இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங்கில் இன்வால்வ் ஆகிறதுனால உங்களுக்கு அதிகமாக டிசால்வ் ஆகும். அதே பார்த்திங்கன்னா டெர்ஷரி அமீனில் நம்மளுக்கு ஹைட்ரஜன் இல்லை, இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் க்ரியேட் பண்ண முடியாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக வாட்டரில் என்ன ஆகாது? டிசால்வ் ஆகாது. அப்போ இந்த எஃபெக்டை வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு டெர்ஷரி அமீனில் ஈஸியாக வாட்டர் அக்செப்ட் பண்ணல அப்படின்னாவே நம்மளுக்கு அதோட பேசிக் கேரக்டர்லேயும் ஏதோ சம் சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன ஃபைனலைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்டெரிக் எஃபெக்ட். அந்த ஸ்டெரிக் எஃபெக்ட்னால நம்மளுக்கு ஈஸியாக என்ன, இப்போ ஒரு ப்ரோட்டான் இருக்குது, அந்த ப்ரோட்டான் வந்து அமீனில் போய் அட்டாச் ஆகணும். அப்போ ப்ரைமரி அமீனாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் 2 ஹைட்ரஜன், ஒரு பக்கம் அல்கைல் குரூப் இருக்கும், இன்னொரு பக்கம் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான். அந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானில் ஈஸியாக அந்த ப்ரோட்டான் போய் ஓரளவு அக்செப்ட் பண்ணிக்கும். அப்போ அதோட பேசிக் கேரக்டர். செகண்டரி அமீனாக இருந்துச்சுன்னா 2 பக்கம் அல்கைல் குரூப் இருக்குது. அப்போது அது வந்து ஓரளவு ப்ரைமரி அமீனை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதே டெர்ஷரி அமீனை கம்பேர் பண்ணும்போது 3 பக்கம் பெரிய பெரிய ஆளுங்க இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல ஈஸியாக H+ போக முடியுமா?
இதான் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவோம். பஸ்ஸில் வந்து 3 பேர் உட்காந்துருக்கக்கூடிய சீட்டில் 2 பேர் நல்லா உண்டாக உட்காந்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடையில போய் ஒரு ஆள் உட்கார முடியுமா? வாய்ப்பு இல்லை. போக மாட்டோம். நின்றுட்டே வந்தாலும் என்ன பண்ண மாட்டோம், அந்த இடத்துக்கு போக மாட்டோம். அதே மாதிரி டெர்ஷரி அமீன்குள்ளார ஈஸியாக புரோட்டான் வர முடியாது. அப்போ ஆட்டோமேட்டிக்லி அதோட பேசிக் கேரக்டர் என்ன ஆகுது? குறையுது. அப்படி பார்த்தீங்கன்னா செகண்டரி பிரைமரி அமீன் தானே ஃபஸ்ட்டு அப்படின்னு சொன்னால், பிரைமரி அமீனை கம்பேர் பண்ணும்போது செகண்டரி அமீனில் இடம் இருக்குது. அதே மாதிரி கொடுக்கக்கூடிய தன்மையும் இருக்குது. 2 அல்கைல் குரூப் எலக்ட்ரான் என்ன பண்ணிகிட்டு இருக்கு? டொனேட் பண்ணி சீக்கிரம் ஹைட்ரஜனை பிடிச்சி இழுக்க பார்க்குது. அப்போது ஆட்டோமேட்டிக்காக எதுக்கு தான் பேசிக் கேரக்டர் அதிகம்? செகண்டரி அமீன். இதை வச்சு கம்பல்சரி ஒரு 1 மார்க் உங்களை கேட்பாங்க. செகண்டரி அமீன், டெர்ஷரி அமீன் அண்ட் தென் பிரைமரி அமீன், அதுக்கப்புறம் தான் அமோனியா. எந்த ஒரு ஆர்டர் தான் ஃபைனலாக நீங்கள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்டரி அமீன் காம்பவுண்ட். இதை வச்சு தான் நீங்கள் எல்லாமே படிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் ஸ்ட்ரென்த் ஆஃப் அனிலின். ஓகே, இது வரைக்கும் நம்ம படித்த அந்த பேசிக் ஸ்ட்ரென்த்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அலிஃபேட்டிக் அமீனுக்கு படிச்சிருப்போம். அதே அரோமேட்டிக் அமீனுக்கு எப்படி படிக்கிறது அப்படின்னு, அரோமேட்டிக் அமீன் அலிஃபேட்டிக் அமீன் ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது எதுக்கு பேசிக் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டக்குன்னு அரோமேட்டிக் அமீன் அப்படின்னு நினைப்போம். கிடையவே கிடையாது, அலிஃபேட்டிக் அமீன். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்ரஜனில் இருக்கக்கூடிய 2 லோன் பேர் எலக்ட்ரான் அண்டர்கோ டீலோக்கலைசேஷன். 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானும் நம்மளுக்கு வெளியே இருக்கணும், ரெடியாக இருக்கணும் ஹைட்ரஜன் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு. அப்போ தான் ஒரு பேசிக் கேரக்டர் என்ன ஆகும்? அதிகமாகும். அப்படி இல்லாமல் இந்த இடத்துல அந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் டீலோக்கலைசேஷனுக்காக உள்ளே வருது. பென்சன் ரிங்க்கு வரும்போது நோ அவைலபிலிட்டி ஆஃப் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் ஃப்ரம் தி நைட்ரஜன் டு அட்டாச் டு தி புரோட்டான். அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன ஆகுது? அலிஃபேட்டிக் அமீனை கம்பேர் பண்ணும்போது அரோமேட்டிக் அமீனுக்கு பேசிக் கேரக்டர் கம்மியாக இருக்குது, குறையுது. இந்த ஆர்டர் பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த பேஜில் உங்களுக்கு நிறைய டேபிளேஷன்லாம் நிறைய அதோட பேசிக் கேரக்டர், ஒரு பிகேபி வேல்யூ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரியும். இந்த கான்செப்ட்லாம் படிச்சுட்டு பார்த்தா புரியும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அல்கைல் அமீன் இதுக்கு தான் அதிகம். அதுக்கப்புறம் அல்கைல்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா C6H5ஓட ஒரு CH2 குரூப் அட்டாச் ஆகி அதோட NH2 அட்டாச் ஆகிருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் தான் அல்கைல் அமீன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அமோனியா, அதுக்கப்புறம் N-அல்கைல். நைட்ரஜனோட அரோமேட்டிக் ரிங் அட்டாச் ஆயிருந்துச்சுனாவே என்ன ஆகும்? நம்மளுக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போது அது வந்து அந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் ஈஸியாக புரோட்டானா அக்செப்ட் பண்ணிக்காது. அப்படிங்கும்போது டீலோக்கலைசேஷனுக்கு தான் என்ன ஆகும்? அது இன்வால்வ் ஆகும். அதனால் அரைல் அமீன் எல்லாத்துக்குமே நம்மளுக்கு பேசிக் கேரக்டர் இப்படி தான் இருக்கும், ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இதில் நிறைய ஆர்டர் சொல்லியிருக்கிறாங்க. பாய்லிங் பாயிண்ட்டுக்கு ஒரு ஆர்டர் சொல்லியிருப்பாங்க. அதே வந்து பேசிக் கேரக்டருக்கு ஒரு ஆர்டர் சொல்லியிருப்பாங்க. இதே அலிஃபேட்டிக் அரோமேட்டிக் பேசிக் கேரக்டருக்கு ஒரு ஆர்டர் சொல்லியிருப்பாங்க. எல்லாமே தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஃபஸ்ட்டு அல்கைலேஷன் அப்படிங்கிறது பார்க்குறோம். அல்கைலேஷன் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி படித்த எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் மாதிரி தான். RNH2 குரூப் எடுத்துக்கிட்டு அதோட என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள், அல்கைலை, அதாவது ஏதாவது ஒரு அல்கைல் ஹேலைட் எடுத்திருக்காங்க. அவங்க பார்த்தாவே தெரியும் அல்கைல் ஹேலைட் எடுத்திருக்காங்க. அந்த அல்கைல் ஹேலைட்லேருந்து நம்மளுக்கு என்ன இருக்குது? இங்கே ஒரு பிஆர் இருக்குது, இதுலேருந்து ஒரு ஹச், இது ரெண்டும் HBRாக வெளியே போயிட்டு என்ன வரலாம்? RNHCH3 அப்படிங்கிற செகண்டரி அமீன் கிடைக்கலாம். அதே 2 மாலிகுல்ஸ் ஆஃப் அல்கைல் புரோமைடு எடுத்தாங்கன்னா என்ன கிடைக்கும்? 2 புரோமைடும் 2 ஹைட்ரஜன் அக்செப்ட் பண்ணிட்டு போச்சு அப்படின்னா டெர்ஷரி அமீன். அதே 3CH3Br நம்ம அங்கே படித்தோம் பார்த்தீங்களா, ஹாலஜனேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு, அதே மாதிரி இங்கே அப்படியே அட்டாச் ஆகிட்டே வந்து குவாட்டர்னரி அமோனியம் சால்ட்டு அதோட நிற்கிது. அடுத்து பார்த்திங்கன்னா அசைலேஷன். அல்கைலேஷன்னா அல்கைல் ஹேலைட், அசைலேஷன்னா அஸ்டைல் குளோரைட். அப்போ பாருங்கள், C2H5NH2 அப்படிங்கிற ஒரு அமீன் எடுத்துக்கிறாங்க. அதோட அஸ்டைல் குளோரைட் எடுத்துக்கும் போது இதில் இருந்தும் என்ன தான் வெளியே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா HCl வெளியே போயிட்டு ரிமைனிங் அப்படியே குரூப்பு C2H5NCOCH3 அப்படிங்கிற குரூப்பு அட்டாச் ஆகுது. எண்ணில் எத்தில் குரூப் அட்டாச் ஆகிருக்கு. ஸோ N எத்தில் அஸ்டமைட் அப்படிங்கிறது கிடைக்குது. நெக்ஸ்ட்டு இதே ரியாக்ஷன் பென்சாயில் குளோரைடு வச்சு நடந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஸ்காட்டன் பவுமன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அனிலின் எடுத்திருக்காங்க. அனிலினோட பென்சாயில் குளோரைட் எடுத்துக்கும் போது இதிலிருந்து என்ன ரிமூவ் ஆகும்? HCl இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் புரிடின்.
அப்போ என்னவா சேஞ்ச் ஆகுது? n-phenyl benzamine. This reaction is called as a Scott-Bowman reaction. ஓகேவா? இதே சேம் ஸ்காட்டன் பவுமன் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா ஆல்கஹாலில் படிச்சிருப்பீங்க. ஃபீனால் ப்ளஸ் பென்சாயில் குளோரைட், ஃபினைல் பென்சோயேட் அப்படிங்கிறது கிடைக்கும். எஸ்டரிஃபிகேஷன் ரியாக்ஷன் மாதிரி. நீங்கள் ஸ்காட்டன் பவுமன் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் எந்த ரியாக்ஷன் வேணாலும் எழுதலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் வித் நைட்ரஸ் ஆசிட். நைட்ரஸ் ஆசிட் அப்படிங்கிறது எப்படி கிடைக்கும்? ஃப்ரெஷ்லி ப்ரிப்பேர்ட் சோடியம் நைட்ரைட் அண்ட் HCl ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது HNO2 NaCl சேஞ்ச் ஆகுது. அப்போது நம்மளுக்கு ப்ரைமரி அமீன் எடுத்துக்கிறாங்க. இட்ஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் கொஷின். இந்த amines reacted with nitrous acid and then nitrobenzene undergo reduction with different medium. இதெல்லாம் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அதாவது ப்ரைமரி அமீன் எடுத்திருக்காங்க, அதோட நைட்ரஸ் ஆசிட் போடுறாங்க. நைட்ரஸ் ஆசிட் போடும்போது நம்மளுக்கு பென்சின் டைசோனியம் குளோரைடு அப்படிங்கிற ஒரு அன்ஸ்டேபிள் பென்சின் கிடையாது, C2H5N2Cl அப்படிங்கிற ஒரு அன்ஸ்டேபிள் காம்பவுண்ட் கிடைக்குது. அதுக்கப்புறம் அந்த காம்பவுண்டில் இருக்க வந்து ஹைட்ராலிசிஸ் ஆச்சு அப்படின்னா எத்தனால் கிடைக்குது. இதே வந்து அரோமேட்டிக் காம்பவுண்டில் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும். அரோமேட்டிக் காம்பவுண்டில் என்ன ஆகுது? சேஞ்ச் ஆகுது. எப்படி சேஞ்ச் ஆகுது? கீழே அந்த ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அனிலின் ரியாக்ட் வித் அனிலின் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் தி பென்சினமைன் தானே, அதோட NaNO2 HCl, அதாவது HNO2 அப்படிங்கிற நைட்ரஸ் ஆசிட் யூஸ் பண்ணுறோம். அப்போ பென்சின் டைசோனியம் குளோரைட் கிடைக்குது. இங்கேயும் அதே மாதிரி N2Cl அப்படிங்கிற குரூப் தான் கிடச்சிருந்துச்சு நம்மளுக்கு. அப்படி கிடைக்கும்போது இங்கே மட்டும் ஏன் அடுத்த ஸ்டெப்புக்கு போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அன்ஸ்டேபிள் பிகாஸ் N அப்படிங்கிற அசோ குரூப்பு இங்கே கீழே பென்சின் டைசோனியம் குளோரைடில் பென்சின் ரிங்கோட அட்டாச் ஆகிருக்கு. பென்சின் ரிங்கோட அட்டாச் ஆகிருக்கும்போது இதில் இருக்கக்கூடிய லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் டீலோக்கலைசேஷனில் இன்வால்வ் ஆகும். அப்போ நம்பர் ஆஃப் ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் இன்க்ரீஸ் ஆகிறனால நம்மளுக்கு பென்சின் டைசோனியம் குளோரைடு ஸ்டேபிள். பட் அதே அலிஃபேட்டிக் குரூப் அட்டாச் ஆகிருக்கக்கூடிய இந்த காம்பவுண்ட் நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ டீலோக்கலைசேஷன், நோ ரெசனன்ஸ் பாசிபிலிட்டி. ஸோ திஸ் காம்பவுண்ட் இஸ் அன்ஸ்டேபிள். ஸோ ஃபர்தர் ஹைட்ராலிசிஸ் டு கிவ் எத்தனால். எப்படி கொஷின் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்திலமின் அனிலின் ரியாக்ட்ஸ் nitrous acid to give benzene disonium chloride, but எத்திலமின் react with nitrous acid does not give டைசோனியம் சால்ட். ஒய் அப்படின்னு கொஷின் கேட்பாங்க. அப்போ அதுக்கு இதுதான் ரீசன் அப்படின்னு நம்ம படிச்சுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே நைட்ரஸ் ஆசிடோட செகண்டரி அமீன் எப்படி ரியாக்ட் ஆகுது. இதில் வந்து அலிஃபாட்டிக் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. N-மெத்தில் அனிலின் அப்படிங்கிற அந்த காம்பவுண்ட் எடுத்துக்கிட்டு நைட்ரஸ் ஆசிடோட ரியாக்ட் பண்ணுறாங்க. அப்போ நைட்ரஸ் ஆசிடோட ரியாக்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்கோம். அதுலேருந்து என்ன வெளியே போகும் அப்படின்னா, இது இங்கேருந்து ஒரு ஹச்சும் இங்கேருந்து ஒரு OHும் வாட்டர் மாலிகுலாக வெளியே போயிட்டு அந்த எண்ணோட N-O அப்படிங்கிற நைட்ரஸோ குரூப் அட்டாச் ஆகிருக்கு. அப்போது N-நைட்ரஸோ மெத்தில் ஃபினைல் அமீன் அப்படிங்கிற ஒரு எல்லோ கலர் ஆயில் கிடைக்குது. இதே ப்ரைமரி அமீனாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடச்சிச்சு? ஆல்கஹால் கிடச்சிச்சு. செகண்டரி அமீனாக இருந்துச்சுன்னா எல்லோ ஆயில் கிடச்சிச்சு, எல்லோ ஆயில் கிடச்சிருக்கு. அதே டெர்ஷரி அமீனாக இருந்துச்சுன்னா என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்க்கலாம். இந்த செகண்டரி அமீன் டெஸ்ட்டுக்கு பார்த்தீங்களா, செகண்டரி அமீன் நைட்ரஸ் ஆசிடோட அந்த டெஸ்ட்டுக்கு பேர் லிபர்மன் நைட்ரஸோ டெஸ்ட். மார்க் பண்ணிக்கோங்க, லிபர்மன் நைட்ரஸோ டெஸ்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா டெர்ஷரி அமீன் எடுத்துக்கிட்டு நைட்ரஸ் ஆசிடோட ரியாக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு சால்ட் கிடைக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதில் ரியாக்ட் பண்ணுறதுக்கு ஹைட்ரஜன் கிடையாது, NH+NO2 அப்படிங்கிற சால்ட் கிடைக்குது. இது வாட்டர் சால்யூபிள். அப்போ கொஷின் கேட்பாங்க, செகண்டரி அமீனோட ரியாக்ட் பண்ணி கிடைக்கக்கூடிய காம்பவுண்ட் வாட்டர் சால்யூபிளா அப்படின்னா கிடையாது. பிகாஸ் அது எல்லோ ஆயிலாக இருந்துச்சுன்னா ஆயிலாக என்ன ஆகாது, வாட்டரில் சால்யூபிள் ஆகாது. அப்போ இந்த கொஷின் நீங்கள் தெளிவாக படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அரோமேட்டிக் டெர்ஷரி அமீன் எப்படி ரியாக்ட் பண்ணுது நைட்ரஸ் ஆசிடோட. அரோமேட்டிக் டெர்ஷரி அமீன் எடுத்துக்கிட்டு நைட்ரஸ் ஆசிடோட ரியாக்ட் பண்ணுறாங்க. அப்போ நைட்ரஸ் ஆசிடோட ரியாக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த HNO2 அப்படிங்கிற குரூப்பு நைட்ரசோசேஷன் அப்படின்னு படிச்சிருப்போம். அப்போ நைட்ரிக் ஆசிட் வந்து NO2 குரூப்பை கொடுத்துச்சுன்னா HNO2 அப்படிங்கிற நைட்ரஸ் ஆசிட் NO குரூப்பை கொடுக்கும் அப்படின்னு படிச்சிருப்போம். அந்த NO குரூப் அப்படிங்கிறது எந்த இடத்துல வந்து அட்டாச் ஆகுது? பேரா பொசிஷன். பிகாஸ் அமீன் குரூப் அப்படிங்கிறது ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப். பிகாஸ் அமீன் ஹேவிங் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்
லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருந்துச்சுனாவே டீலோக்கலைசேஷனில் இன்வால்வ் ஆகும். அப்போ அது ஆர்த்தோ அண்ட் பேராடைரக்டிங் குரூப்பாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டாபிக் கார்பலமின் ரியாக்ஷன். கார்பலமின் ரியாக்ஷன், மஸ்டர்ட் ஆயில் ரியாக்ஷன், இதெல்லாம் மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின். அலிஃபாட்டிக்லையும் கேட்பாங்க, அரோமேட்டிக்லையும் கேட்பாங்க. ஒன்றுமே இல்லை, கார்பலமின் ரியாக்ஷன் அமீன் எடுத்துக்கணும், ஏதாவது ஒரு அமீன், ஒன்லி பிரைமரி அமீன், நாட் ஃபார் செகண்டரி டெர்ஷரி. இந்த கார்பலமின் ரியாக்ஷன், மஸ்டர்ட் ஆயில் ரியாக்ஷன் அப்படிங்கிறது ரெண்டுமே எங்கே மட்டும்தான் ஒபே பண்ணும்? பிரைமரி அமீனுக்கு மட்டும்தான் ஒபே பண்ணும். அப்போது ஏதாவது ஒரு பிரைமரி அமீன், எத்திலமீனாக இருக்கலாம், அனிலினாக இருக்கலாம். அனிலினும் பிரைமரி அமீன் தானே. அப்போது அந்த 2 அமீன் எடுத்துக்கிட்டு குளோரோஃபார்ம் வித்து பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு எத்திலமீனாக இருந்தால் எத்தில் ஐசோசைனேட், மெத்திலமீனாக இருந்தால் மெத்தில் ஐசோசைனேட், ஃபினைல் அமீனாக இருந்தால் ஃபினைல் ஐசோசைனேட், இது மாதிரி ஐசோசைனைட் அப்படிங்கிற காம்பவுண்ட் கிடைக்குது. திஸ் இஸ் த கார்பலமின் டெஸ்ட். இட் இஸ் அ கேரக்டரிஸ்டிக் டெஸ்ட் ஃபார் பிரைமரி அமீன். நம்மளுக்கு டெஸ்ட் ஃபார் கார்பாக்சிலிக் ஆசிட்னா இட் சேஞ்சஸ் டு ப்ளூ லிட்மஸ் டு ரெட்டு, இட் பிரிஸ்க் எஃபர்வசன்ஸ் வித் கார்பன் வந்து என்னது சோடியம் பைகார்பனேட்டு. அதே வந்து பார்த்திங்கன்னா எஸ்டரோட ஆல்கஹாலோட ரியாக்ட் பண்ணி எதை கொடுக்கும்? எஸ்டர் ஸ்மெல்லில் கொடுக்கும். இது மாதிரி தனியாக சென்டென்ஸில் கொடுத்துருப்பாங்க டெஸ்ட் ஃபார் கார்பாக்சிலிக் ஆசிட். பட் அமீன்ஸில் இந்த மாதிரி ஈக்குவேஷன் பேசிஸில் தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, இதை வந்து அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. திஸ் டெஸ்ட் யூஸ்டு டு ஐடென்டிஃபை த பிரைமரி அமீன்ஸ் ஒன்லி. நெக்ஸ்ட்டு இதே கொஷின் தான் கேட்கணும்னு இல்லை, எத்திலமீன் தான் கேட்பாங்கன்னு இல்லை. உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் த ஃபாலோயிங் ரியாக்ஷன் அப்படிங்கிற மாதிரி போட்டு அனிலின் கொடுத்துருவான். அனிலின் கொடுத்துட்டு இட் அண்டர்கோ கார்பலமின் ரியாக்ஷன், என்ன கிடைக்கும்? அனிலின் எடுத்துகிட்டு குளோரோஃபார்ம் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு போடும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஃபினைல் ஐசோசைனேட் கிடைக்கும். அவ்வளோதான், ஒன்றுமே இல்லை. நெக்ஸ்ட் பாருங்கள், மஸ்டர்ட் ஆயில் ரியாக்ஷன். மஸ்டர்ட் ஆயில் ரியாக்ஷன்லேயும் நம்ம பிரைமரி அமீன் தான் யூஸ் பண்ணணும். மெத்திலமீன், எத்திலமீன் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். அங்கே குளோரோஃபார்ம் யூஸ் பண்ணால் இங்கே கார்பன் டை சல்ஃபைடு யூஸ் பண்ணணும். கார்பன் டை சல்ஃபைடு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே வெளியே போகலை. அதில் இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜன் மட்டும் நம்மளுக்கு அப்படியே இடம் சேஞ்ச் ஆகி வருது. இந்த ஹைட்ரஜன் மட்டும் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ்க்கு போயிருக்கு, வேறு எந்த சேஞ்சஸும் நடக்கலை. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் மெர்க்குரி குளோரைடு ஆட் பண்ணுறாங்க. மெர்க்குரி குளோரைடு ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா H2S, இங்கே இருக்கக்கூடிய H, இங்கே இருக்கக்கூடிய H, இங்கே S. நீங்கள் டைரெக்டாக H2S போட்டாலும் போகலாம், மெர்க்குரி குளோரைடு இன்வால்வ் பண்ணி HGSஆக போகுது அப்படின்னு சொன்னாலும் கரெக்டு தான். அப்போது மெத்தில் ஐசோதயோசைனைட் கிடைக்குது. கார்பலமின் ரியாக்ஷனில் பிரைமரி அமீன் எடுத்தோம் அப்படின்னா சைனைட் கிடைக்கும், ஐசோசைனைட் கிடைக்கும். அதே மஸ்டர்ட் ஆயில் ரியாக்ஷனில் பிரைமரி அமீன் எடுக்கும்போது தயோசைனைட் கிடைக்குது. ஓகேவா, வெரி 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 இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அனிலினா அதே மாதிரி மஸ்டர்ட் ஆயில் ரியாக்ஷனுக்கு இன்வால்வ் பண்ணியிருக்காங்க. இந்த கொஸ்டின் கேட்பான், ஃபினைல் ஐசோதயோசைனேட் எப்படி கிடைக்கும் ஃப்ரம் அனிலின் அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. அனிலின் எடுத்துக்கிட்டு கார்பன் டை சல்ஃபைட் போடுங்க. இது அழகாக ரியாக்ஷன் அவனே கொடுத்துருக்கான் பாருங்கள். H2S ரிமூவ் ஆகுது, அதை அப்படியே எடுத்து எழுதுறோம். திருப்பி கார்ன் HCl போடுறோம். கார்ன் HCl போடும்போது இதுலேருந்து H2S, நம்ம முதல்ல சொன்ன மாதிரி இதுலேருந்து H2S அப்படிங்கிறது ரிமூவ் ஆகுது. H2S ரிமூவ் ஆகிட்டு H2S ரிமூவ் ஆகுது. சரி, H2NH, இங்கிருந்து ஒரு H, NH2ஆக போயிட்டு என்னவா மாறுது? NCS அப்படிங்கிற ஐசோதயோசைனேட்டாக மாறுது. திஸ் ரியாக்ஷன் இஸ் கால்ட் as a ஹாஃப்மன் மஸ்டர்ட் ஆயில் ரியாக்ஷன். ஹாஃப்மன் மஸ்டர்ட் ஆயில் ரியாக்ஷன் அப்படிங்கிறது எதுக்கு? அனிலினுக்கு. நம்ம மேலே இருக்கக்கூடிய எத்திலமீனை நம்ம ஹாஃப்மன் மஸ்டர்ட் ஆயில் ரியாக்ஷன் எடுத்துக்கூடாது. ஜஸ்ட்டு மஸ்டர்ட் ஆயில் ரியாக்ஷன் கேட்டாங்கன்னா அலிஃபேட்டிக்கில் எழுதணும். ஹாஃப்மன் மஸ்டர்ட் ஆயில்னு கேட்டாங்கன்னா அரோமேட்டிக்கில் இருக்கக்கூடிய இந்த காம்பவுண்ட் எழுதணும். இதுவும் எதுக்கு தான்? திஸ் டெஸ்ட் இஸ் யூஸ்டு டு ஐடென்டிஃபை the primary amines only, not for secondary and tertiary. Okay students, thank you. Next class நம்ம electrophilic substitution பற்றி பார்ப்போம்.